வணக்கம். நான் உங்கள் பிகேகே லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. சும்மா இந்த துப்பட்டா உங்களுக்கு காமிக்கலாம் நினச்சேன். பார்த்தீங்களா, என் டாட்டர் இல்லா என்னுடைய பர்த்டேக்காக இந்த ட்ரெஸ்ஸு, இந்த துப்பட்டா. நானா துப்பட்டாவே போட மாட்டேன், அப்படியே சுற்றி சுற்றி வருவேன். இது ரொம்ப அழகாக இருந்தது, உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நம்மளுடைய டாப்பிக்கில் வருவோம். நம்மளுடைய டாபிக் என்ன? நிறைய விஷயங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம எனர்ஜி இருக்கு இல்லையா, ஆற்றலை பணத்தை விட ஜாஸ்தி பாதுகாப்போடு உபயோகிக்கணும். ஏன் அப்படின்னா, ஆற்றலுக்கு வேல்யூ ஜாஸ்தி. நம்ம எனர்ஜி, நம்ம சக்தி, நம்மளை பாதுகாக்கிறது, நமக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு செய்ய வேண்டியது அந்த எனர்ஜி தான், ஆற்றல் தான். அதனால் அதை செலவழிக்கும் போது பணத்தை எப்படி பண்ணுறோம்? இன்வெஸ்ட் பண்ண காசு வருதா அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? இன்வெஸ்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் எப்படி அப்படின்னு பார்க்குறோம். சீட்டு போட்டோம்னா இவ்வளோ போச்சுன்னா இவ்வளோ கிடைக்குமா, வேறு எதாவது பண்ணோம்னா இது வருமா, பணம் கொடுத்தோம்னா இந்த நகை வந்தால் இது ஒர்த்தா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன பண்ணோம்? எனர்ஜி அதோட முக்கியம். ஏன்னா இந்த பணத்தை ஈட்டவும் மற்ற விஷயங்கள் செய்யவும் நமக்கு மிகுந்த உதவி புரிவது இந்த எனர்ஜி, ஆற்றல் தான். ஆற்றலை கவனமாக சரியான விகிதத்தில் சரியான விஷயங்களுக்கு உபயோகிக்க வேண்டும். அது ரூல் நம்பர் 1. அடுத்தது, இந்த எனர்ஜியை கொண்டு நல்லவங்க கிட்ட செலவழிக்கணும். எல்லார்கிட்டையும் செலவழிக்க முடியாது, புரிஞ்சுதா? நல்லவங்ககிட்ட செலவழிக்கணும், புரிஞ்சுதா? அதனால் அது கரெக்டான விகிதத்தில் நீங்கள் செலவு பண்ண பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது நாம் இன்னொரு டாப்பிக்கை எடுத்துப்போம். இந்த ஆற்றலை கொண்டு நீங்கள் நினைத்தால் ஒரே ராத்திரியில் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட முடியும். எப்படின்னா, இரவு படுக்க போகும் முன், நான் நிறைந்த செல்வம், அன்பு, வெற்றிக்கு தகுதியானவன், என் மனம் எப்போதும் என் தலை சிறந்த முன்னேற்றத்து பாதையுடன் இணைந்து கொண்டிருக்கிறது. அப்படி உறங்கும்போது நீங்கள் சொல்லினீர்கள் என்றால், எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறிவிட்டதாகவும் அதனால் ஒரு சந்தோஷம் வருவதாகவும் நீங்கள் நினைத்து கொண்டீர்கள் என்றால், மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்து பார்க்கும்போது ஒரு புத்துணர்வு, எல்லாமே நல்லபடியாக. காலையில் எழுந்தோம் இன்னொரு ப்ரேயர் இருக்கும், அந்த ப்ரேயர் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இது படுக்கும்போதே இப்படி நினச்சிக்கோங்க, அன்பு, செல்வம், வெற்றி எல்லாம் என்னுடையது. நான் இந்த பிரபஞ்சம் என்னை அதோடு இணைத்திருக்கிறது. அதை கொண்டு நான் வாழ்க்கையில் முன்னேறுகிறேன். அப்புறம் அந்த ஃபீலிங், எல்லா வெற்றி வந்ததுன்னா என்ன வேணும் அதை நினச்சி அதனால் ஏற்பட்ட சந்தோஷம் உங்களுக்கு கிடைத்து விட்டதாக நீங்கள் செய்யுங்கள், காமிங்கள். காலையில் எழுந்த உடனே எவ்வளோ நன்றி சொல்ல முடியும், என்னெல்லாம் விஷயம் உங்கள் மனசுக்கு வருதோ அது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி விட்டுருங்க. நன்றி சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா அதை தவிர வேறு நாள் பூரா புத்துணர்ச்சியோடு நீங்கள் இருந்துடலாம். பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது. எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறது? நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்கணும், இந்த விஷயங்களை கற்றுக்கணும். எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. எல்லாரும் அந்த பிரபஞ்சத்தை பற்றி பார்க்கறதில்ல, அந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணுறதில்ல, அதை நம்புறதில்ல, அவங்க வாழ்க்கையில் அதன் பிரகாரம் நடக்கிறதும் இல்லை. உங்களுக்கு மாத்திரம்தான் நீங்கள் பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிறவி. எனவே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அது பிரகாரமாகவே நீங்கள் செஞ்சுக்கிட்டு நைட் படுக்கும்போது இது, காலையில் எழுந்துக்கும்போது இது அப்படின்னு பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக ஓவர் நைட்டே வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம். சரி, இரவு படுக்க போகும்போது ஏன் இதை சொல்லணும்னா, ஆழ்மனம் ஒரு மாதிரியான காமாக இருக்கும், ரிசப்டிவாக இருக்கும், கேட்டுக்கிறதுக்குள்ளே அப்படி படுக்க போகும்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்போ தான் தூக்கம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் இதை சொல்லும்போது, விதைகள் விதைத்தது போல், விதைகள் விதைக்கும்போது அதுக்கு நல்ல இடம், உரம் போட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து விதை விதைத்து தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்கும். இது எப்படி இருக்கும்? நீங்கள் படுக்கும்போது சொல்வது விதை விதைப்பது போல், காலையில் நன்றி சொல்வது அந்த விதைத்த விதை முளைத்து வந்ததுக்காக ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய விஷயங்கள், அனுபவங்கள் இருந்தது, சந்தோஷங்கள் இருந்து, அதுக்காக நீங்கள் சொல்ல வேண்டிய நன்றி.
நீங்கள் பிரபஞ்சத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால இப்போ இதெல்லாம் பார்த்து கொண்டு நிறைய அஃபர்மேஷன் எழுதியெல்லாம் பண்ணுறதுனால எதற்கெல்லாம் நீங்கள் தகுதியானவர், செல்வ செழிப்பு, சக்ஸஸ், வீடு கட்ட, வேணுவன செய்ய, அமனாமைதி, சந்தோஷம், இவை அனைத்துக்கும் உங்களுக்கு தகுதி உண்டு. எல்லா கதவும் உங்களுக்காக திறந்துவிடும். நீங்கள் கேட்கணும். கேட்ட உடனே டக்கு 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 என்ன விதமாக கேட்கணும்? கேட்க வேண்டிய விதத்தில் உபயோகமான சொற்களை கொண்டு அதை கேட்டு முடித்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன உங்களுக்கு நடக்கணுமோ அது நடந்துடும். நடக்காமல் இருக்க சான்ஸே கிடையாது. இந்த ஒரு மாதத்திலே கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக போய் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ், சில பேர் யூடியூப்லேயே போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு தைரியத்தோடு எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் நீக்கிவிட்டு, பிரபஞ்சம் உங்களுக்கு வாயில் திறந்திருக்கிறது, கதவெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் மாத்திரமே இது போன்ற வீடியோவை பார்க்க முடியும். எல்லாராலையும் பார்க்க முடியாது. எல்லாரையும் 3/4 பேர் குக்கரி ஷோ தான் பார்ப்பாங்க, இல்லாட்டி அக்கப்போர். இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது. உங்களுக்கு அந்த தகுதி இருப்பதனால்தான் இதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு தோணுது, கேள்விகள் வருது, சந்தோஷங்கள் வருது, எல்லா சக்ஸஸும் உங்களுக்கு சேர்ந்து வருது. உங்களை பற்றி ஒரு உயர்வான நம்பிக்கை எப்போ உங்களுக்கு இருக்கணும். நான் தைரியசாலி, நான் அதிக ஆற்றல் சக்தியை படைத்தவன், என்னால் இது அனைத்தும் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு உங்களை பற்றி உயர்வாக நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த உயர்வாக நினைக்கும் பட்சத்தில் உங்களை அறியாமல் அந்த அந்த அலைவரிசை அப்படியே வந்து மனதில் பதிந்து மேலே போய் ஆழ்மனம் சென்றுவிடும். உங்களை பற்றி தப்பாக ஒரு விளையாட்டுக்கு கூட தப்பாக பேசாதீங்க. நீங்கள் வெற்றியாளர், சாதனையாளர். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் தனிப்பட்ட தனித்துவம் வாய்ந்தது. அப்படிப்பட்டவங்க உங்கள் கஷ்டமோ நஷ்டமோ, நீங்கள் கீழே விழுந்தோ மேலே விழுந்ததோ, அடிப்பட்டதும் அவமானப்பட்டதும் ரத்தம் சிந்துவதும் உங்களுக்கு மாத்திரமே தெரியும். ஆனால் அதன் பின் வரும் வெற்றி உலகம் அறிய செய்யும். எனவே உங்களை பற்றி நல்லபடியாகவே எப்பவும் நினைத்து கொள்ளுங்கள். நன்றி சொல்வதுக்கு சின்ன விஷயமோ இல்லாட்டி பெரிய விஷயமோ கிடையாது. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லணும். சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நன்றி, மூச்சு விடுவதற்கு நன்றி, 4 பேர் நல்லா பேசினா நன்றி, காதல் நல்ல விஷயம் விழுந்தா நன்றி, நடந்து போய் நல்ல விஷயங்கள்லாம் பார்த்தா நன்றி, காண்பது, ருசிப்பது, கேட்பது, நுகர்வது, பேசுவது, திரும்ப வருவது அனைத்திற்கும் நன்றி. அதில் எல்லாமே அடங்கியிருக்கு. ஒரு சின்ன பென்சில் கிஃப்டாக வந்தாலும் சரி, பெரிய கோல்டு மாலை வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நன்றி. நிம்மதியாக படுத்து தூங்க முடியுதா, அதுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லுங்கள். அதை விட்டு வேறு வழியே கிடையாது உங்களுக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா, உங்களை ஒரு கோட்டுக்குள் வரையறைக்குள் விடாதீங்க. என்னால் இவ்வளோ தான் முடியும், என்னால் இது செய்ய முடியுமா தெரியாது, இந்த பயம்லாம் வேணாம். உங்களால் எல்லாம் முடியும். உங்களுக்கு தேவைப்பட்ட அனைத்தையும் செய்ய உங்களுக்கு தகுதி உண்டு. உங்களால் மனதளவு தைரியமாக இருந்து, யூ ஷுட் பி எ ஸ்ட்ராங் பர்சன். மனதளவு பலப்படுத்தி மனதை அதற்கேற்றாப்போல் செய்ய வேண்டும். எதுவுமே என்னால் முடியாது அப்படின்னு வரையறுக்காதீங்க. இயற்கையாகவே பிரபஞ்சம் உங்களுக்கு அவை கொடுத்து விடும். கடும் முயற்சியோ சில பேருக்கு திடீர்னு நடக்கும். ரொம்ப சில டைம் கடும் முயற்சி, சில டைம் ஈஸியாகவே நடக்கும். நிறைய பேருக்கு ஈஸியாக, நிறைய பேர் இப்போ ஒருத்தர் வந்து சொன்னேன்ல, அந்த குழந்தை வந்து அதோட கிளினிக் நடத்தணும்னு சொல்லிச்சு. ஆனால் கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, அது மன அமைதி, பணம் காசு இல்லை, கஷ்டம். அப்படி கடைசியில் என்ன, மேலும் மொரீஷியஸ், நேற்று சொல்ல மறந்துட்டேன், மொரீஷியஸுக்கு செல்லக்கூடிய தகுதியில் தேர்வு பெற்று இப்போ கூடிய விரைவில் அது போகும். இதுதான் பிரபஞ்சத்தோட நமக்கு கொடுக்கறது. எப்படி கொடுக்கணும்னு தெரியாது, அதோட ஐடியா என்னன்னு தெரியாது. நீ இதை கேட்டிருப்ப, எனக்கு மனசு நிம்மதி, பணம், காசு, சந்தோஷமாக இருக்கணும், சரி எப்படி பண்ணால் இது சரியாக இருக்கும் அப்படின்னு பண்ணி விட்டுடும். அதுதான் இந்த குழந்தைக்கு. அதனால் நம்பிக்கையோடு இருங்கள். இயற்கையாகவே நீங்கள் தேடுவது உங்களை தேடி வரும். நல்லதும் சரி, கெட்டது. ஆனால் கெட்டது தேடாதீங்க. நான் யாராவது நினைப்பேன், ஐயோ இவன் வந்து தொலைக்க போகிறான்னு நினைக்கிறேன், வந்து எதிர்க்க நினைப்பேன், ரெடி ஃபோனை பண்ணிவிடுவான். நீ சொன்னேன், எனக்கு மூளையில் சனி, அவன் சொன்னதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினச்சிப்பேன் நான். ஓகே, அதனால்
நீங்கள் விரும்பி இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் நல்லதே நினையுங்கள், நல்லதே என்னை நோக்கி வருகிறது என்று நினையுங்கள். காலையில் எழுந்தவுடன் அமைதியாக இருங்க. வெறும் ஒன்றுமே கேட்காதுங்க. 5 நிமிஷம் மூச்சை இழுத்து மூச்சை விடுங்க. அப்புறம் அன்றைய நாளை காட்சிப்படுத்துங்க. இது இப்படி இப்படி நடக்க போகுது. நன்றி நன்றி நன்றி, நடந்து விட்டது இப்போது, அதற்கு நன்றி, அந்த சந்தோஷத்துக்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லி நேர்மறையான எண்ணங்களால் விஷயங்களால் மனதை நிரப்புங்கள். காலை ஃபஸ்ட் 5 நிமிஷம் ஒன்றும் கேட்காதீங்க, அலையாதீங்க. நானும் அலைவேன் சில டைம். இது முடிச்சுட்டா இது கேட்டான்னு அப்புறம் அமைதியாக 5 நிமிஷம் இருந்து அப்புறம் என்னெல்லாம் வேணுமோ, இந்த நாள் எப்படியெல்லாம் இருக்கணுமோ, யாரையெல்லாம் சந்திக்கணுமோ, என்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும், அதெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கள். நம்ம இதயம் இருக்கிறது அது ஒரு காந்தம். அதோட எஃபெக்ட் என்னென்னா 5000 டைம்ஸ் பெட்டர் தேன் மூளையில் இருக்க எலக்ட்ரிக்கல்ஸ் அந்த இம்பல்சஸ் இருக்குல்ல மூளையில், அதை விட. அதனால் இந்த மனதை தான் பிடிச்சிப்போம். யாருக்கா பிரச்சனைனா மனதை ஐயோ சாமி அப்படிம்போம். மாரில் தான் அடிச்சுப்போம் கஷ்டம்னா. இப்படி தான் அப்படியா அப்படின்னு. இதயம் மிக மிக வலிமை மிக்கது, புத்திசாலி, பலமானது, காந்தம் கொண்டது. 5000 முறை அதிக காந்த சக்தியை அதனால் உண்டாக்க முடியும். எனவே இதயத்தை போற்றுங்கள். இதயத்தை போற்றி கையங்க வச்சு ஆல் இஸ் வெல், என் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கிறது, நல்லபடியாக நடக்கும், என்னை சார்ந்தவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படி பிரார்த்தனை பண்ணுங்க. இங்கே கையை வச்சு சொல்லுங்கள். இந்த லேப்டாப்பை கேளுங்க, கேட்டு கையை வச்சு சொல்லுங்கள். அது நிச்சயம் உங்களுக்கு 100% நடக்கும். இந்த அவங்க இதயம் அவங்களுக்கு சொந்தம். உங்களுக்காக மாத்திரம்தான் அது வேலை செய்யும், மற்றவங்களுக்கு வேலை செய்யணும். உங்களின் அடிமை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நன்றி நன்றி நன்றி. பிறந்த நிமிஷத்து செகண்ட்லேருந்து நம்ம போய் முடிகிற மட்டும் அது லபுன்னு ஓயாமல் ஒழியாமல் உழைத்து கொண்டிருக்கிறது நமக்காக. அதற்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். இப்படி சொல்லுங்கள், என் வாழ்வில் செல்வம் நிறைந்திருக்கிறது, என்னை சார்ந்தவர்கள் அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள், நான் மிகுந்த மன அமைதியுடன் இருக்கிறேன், சந்தோஷத்துடன் இருக்கிறேன். எனவே இதயத்துக்கு நன்றி. மூளைக்கு இப்படி கையை வச்சுக்கணும். என் அருமையான மூளையே, நீ நல்லபடியாக என்னை கொண்டு செலுத்துகிறாய், உனக்கு நன்றி. உடலில் உள்ள ஒவ்வொரு பாகத்துக்கும் அப்படி நன்றி சொன்னால் அதை விட பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்வது இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்வது போல, இங்கே நம்முள்ள இருக்கும் ஆண்டவருக்கு சொல்வது போல. இதை மறக்கவே மறக்காதீர்கள். நன்றி சொல்லுங்கள். நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களை தேடி ஓடி தானாக வரும். புரியுதா? நிறைய பேர் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா, கடன் இருக்குது. கடன் வாங்கும்போது நீங்கள் பிளான் பண்ணலையா? கடன் வாங்கும்போது நீங்கள் பிளான் பண்ணலையா? எப்படி இதை அடைப்போம், எப்படி செய்வோம் அப்படின்னு இல்லையா? ஆனால் பயப்படாதீங்க. தெர் இஸ் சம்திங் கால்ட் மைத்திரேய முகூர்த்தம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மைத்திரேய முகூர்த்தம் மாதத்தில் ஒரு நாள் ஏதோ வருது போட்டிருக்கு. அந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அது ஒரு கவர் மேலே அந்த பேர் எழுதி, ஜாத்தி வேண்டாம், ஒரு 10 ரூபா அவங்களோட பேர் உங்களுக்கு கொடுத்து விட்டேன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 முகூர்த்தம் வருது. அதே மாதிரி நிச்சயமாக இந்த மாவோட சர்க்கரை சேர்ந்த அந்த பரிகாரம் ரொம்ப நல்லது. அதை நீங்கள் தினப்படியே கொடுங்க. அதே மாதிரி கடன்காரர்களை நேராக சந்தித்து பேசுங்க. பேசிட்டு அவங்ககிட்ட சொல்லுங்கள், இப்போ கொடுக்க முடியாது, இவ்வளோ வட்டி கொடுத்துட்டேன், இனிமேல் வட்டி கொடுக்க முடியாது, அசல் கொடுக்குறேன் சொல்லி பாருங்கள். அவங்களும் மனுஷங்க தானே, கண்டிப்பாக கேட்டுப்பாங்க. புரிஞ்சுதா? இப்படியாக உங்கள் பண விஷயத்தை எழுதும்போது, என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது, நான் கொடுக்க வேண்டிய அனைவருக்கும் கொடுத்து விட்டேன், அவர்களிடம் மன்னிப்பு கோருகிறேன், ஆஸ்க் ஃபார் ஃபர்கிவ்னஸ், மன்னித்து விடுங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுங்கள். புரிஞ்சுதா? உங்களுடைய வீக்கெண்ட் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்படியே கிறிஸ்மஸ் ஷாப்பிங்லாம் பண்ணுங்கள். நல்ல நிம்மதியும்
வளமுமோடு உங்கள் வாழ்க்கை இருக்க என் பிரார்த்தனை. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.